வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/8/2025 இன்றைக்கி வந்து மாதனுடைய ஃபர்ஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார பலன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே கோச்சார கிரகங்கள் முடிவு பண்ணுறதா நீங்களும் நானும் முடிவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா கோச்சார காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு சில தசாபுத்திகளும் ஒரு சில வந்து உங்களுக்கு அந்தரங்களும் குரு பகவானுடைய இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மேரேஜ் அந்த மாதிரி சுபகாரியங்களும் நடக்கிறதுக்கு அந்த கோச்சாரம் தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கோச்சார பலன்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு எந்த ஒரு சுபகாரியம் எடுத்தாலும் அதுக்கு கோச்சார பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா கோச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கோச்சார கிரகங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் உங்கள் ஜென்ம லக்கணத்தை விட ஜென்ம ராசியை விட ஜென்ம லக்கணத்தை விட உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் ஜென்மத்தில் வரக்கூடிய அதாவது ராசியை அடிப்படையாக வைக்கிறது பூராமே கோச்சாரங்கள், லக்கணத்தை அடிப்படையாக வைக்கிறது பூராமே உங்களுக்கு சுய ஜாதகம். அவ்வளோதான். ரெண்டு விஷயம் தான். அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ராசி பிரகாரம் வர்றது எல்லாமே உங்களுக்கு கோச்சார பலனில் வந்துடும். அவங்களுடைய ஜாதக பிரகாரம் வர்றது எல்லாமே உங்களுக்கு லக்கணத்தை பிரகாரம் வந்துடும். அவ்வளோதான். இதில் ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து சூரியனை பேச வைக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கணம், அதே மாதிரி சந்திரனை பேச வைக்கிறது கோச்சாரம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இது சூரியன் சந்திரன் இது ரெண்டையும் பேச வச்சு தான் இந்த ஜோதிடம்ங்கிறது இயங்குது. அதாவது அதுலேயும் வந்து குறிப்பாக அந்த பாரம்பரிய ஜோதிடம் பராசர முறை அப்படிங்கிறதே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியான நிறம் வந்து ஊதா, வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு, ராசியான நிறம் ஊதா. சரிங்களா? வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 1+5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த மாதனுடைய ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால கட்டாயமாக எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒன்றும் மேன்மையான பலன்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளுங்கும் போது உங்களுக்கு இன்னும் கூட சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியான நிறம் அடர் மஞ்சள். சரிங்களா? முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முகப்பொழிவோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸான ஒரு முகமும் இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு நாளாக கட்டாயமாக இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் அடர் மஞ்சள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அடர் மஞ்சள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வருமானம் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மஞ்சள் வந்து எப்பயுமே குரு பகவானுக்கு சொந்தமான நிறம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிறம். அதனால் உங்களுக்கு அதன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செல்வங்கள் பெறுகிறதுக்கும் வருமானங்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளசிவப்பு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மேற்கு வந்து உங்களுக்கு தென்மேற்கு வந்து உங்களுக்கு சூப்பரான திசையாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து நம்ம வந்து 5, 6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர். அதே மாதிரி மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசிய நிறம் சிவப்பு, வேறுபாடுகள் களையும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசிய நிறம் பழுப்பு நிறம், ஆர்வம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி அமைதியான நாளாகவும் அதே மாதிரி மேன்மையான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியோடு செயல்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம், மற்றபடி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசிய நிறம் பழுப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்கும். அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு தான். சரிங்களா? அதே மாதிரி 9+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு, ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி வெற்றிகரமான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வட்டார பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா, 7+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா, அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி வந்து அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனக்கசப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யார் கூட நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட அது இன்றைய நாளில் அது சரியாக இருக்கும். கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா, கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 2+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, வடமேற்கு, ராசியா நிறம் பழுப்பு. எதிர்பார்ப்புகள் சமாளிக்கும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு புரிதல் உண்டான நாளாகும். மதிப்பு உயரும் நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை கட்டாயமாக அது நடக்கும். அதை சமாளிக்கிறதுக்கான தைரியமும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் சமாளித்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்த இது நடக்க போது நமக்கு கண்டிப்பாக தெரியும் நடக்குது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா, அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி போராடி ஜெயிச்சிடுவீங்க, அதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் பழுப்பு. எதிர்பார்ப்புகள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடமேற்கு, ராசியா நிறம் பழுப்பு. அதே மாதிரி 5+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரு. அடுத்து விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் பச்சை. தெளிவு ஏற்படும் நாளாகும். புரிதல் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி கட்டுப்பாடுகள் விலகும் நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருந்தால் கூட அது விலகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளாக நீங்கள் இன்னும் கூட சிறப்பாக மேன்மையாக தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் பச்சை. சரிங்களா, தெளிவு பிறக்கும் நாளாக இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி 1+7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து தனுசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் மேம்படும் நாளாகும். ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகும். மதிப்பு உயரும் நாளாகும். தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு மேலிடத்தில் பதவி உயர்வு அந்த மற்றபடி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் துரித செயல்பாடுகள் மூலிமா உங்களுக்கு மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது உங்களுடைய செயல்பாடுகள் மூலிமா நீங்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா, உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் மேன்மையாக தொடங்குறதுக்கு இன்னும் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் தனுசுக்கு. அதே மாதிரி அடுத்து மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா, அலைச்சல் உண்டான நாளாகும். அதே மாதிரி பொறுப்புகள் உயரும் நாளாகும். தொடர்பு அபிவிருத்தியாகும் நாளாக, அதாவது நீங்கள் யார் கூடயாவது ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டால் அதை கொஞ்சம் இன்னும் கூட மேன்மையாக பழகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகமான வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்களோ அது ரொம்ப உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்களா, அலைச்சல்கள் உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 1+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்மை. குழப்பங்கள் விலகும் நாளாகும். விரயங்கள் விலகும் நாளாகும். அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்காக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் கைவசம் ஒப்படைக்கப்படும். அந்த நாளை நீங்கள் எதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி பண்ணுற மாதிரியான நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் வெண்மை. சரிங்களா, அதே மாதிரி 3+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா, அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகும். குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி புதுமையான நபர்களுடைய தொடர்பு ஏற்படும் நாளாகவும் இருக்குது. பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்து. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி காலங்களில் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்தாருக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதே மாதிரி புதுமையான நபர்களுடைய வாய்ப்பு ஏற்படும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயபக்தியோடு வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய வந்து இந்த சித்தர்கள் இவங்களுடைய சமாதி இந்த மாதிரியான வழிபாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரியான நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது இன்னும் கூட உங்களுக்கு மேன்மையான மாற்றங்கள் நிறைய நடக்கும். எப்போயுமே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து வழிபாடுகள் தான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து என்னன்னா சித்தர்கள் சமாதி இந்த மாதிரி வந்து
ரிஷிகள் முனிவர்களுடைய சமாதிகளில் வந்து அதிகமாக வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த ராசியை வந்து மோட்சத்துக்கான ராசி தான். மீன ராசியை வந்து மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மோட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது அது வந்து மீன ராசி தான். அதனால் கட்டாயமாக உங்களுக்கு அந்த மாதிரியான வழிபாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அனுகூலமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். 12 ராசிக்கு உண்டான நம்பர்கள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும்.